வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வளர்ந்து கொண்டிருக்கும், வல்லரசாகி கொண்டிருக்கும் இந்தியாவின் வளர்ச்சி பற்றி பேசவிருக்கிறோம். விண்வெளித்துறை சந்திராயனை நிலவிற்கு அனுப்பி வெற்றி கண்டு உலகையே வியப்பில் ஆழ்த்திய நாடு இஸ்ரோ. இந்தியாவின் முதன்மையான விண்வெளி மையம். இந்தியாவின் 2வது ஏவுகணை தளம் நம் தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. அதற்கு அருகிலே விண்வெளி பூங்கா மற்றும் தொழிற்பூங்கா அமைய போகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். விண்கலங்களை உருவாக்கியதன் மூலம் பூமியில் வாழ்கின்ற நாம் பூமியை விட்டு விண்வெளியில் வசிக்கும் அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி இந்தியா உலக அளவில் யாரும் எட்ட முடியாத வளர்ச்சியை பெற்றுள்ளது. ராணுவத்துறை சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளில் தற்போது அணு ஆயுத அரங்கில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பெருமிதம், ராணுவ பலத்தை உயர்த்தி கொண்ட பெருமை. அணு ஆயுதங்களை பல்லாயிரம் கோடிக்கு அயல்நாட்டிடம் வாங்கி கொண்டிருந்த நாம் தற்போது நம் நாட்டில் தயாரித்து அயல்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதால் பல்லாயிரம் கோடி வருமானம் பெற்று ராணுவத்தில் அபாய வளர்ச்சி. தொழில்துறை பல திறமையாளர்களை முன்னணி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் அமர வைத்த நாடு. கூகுளை உலகிற்கு வழங்கிய சுந்தர் பிச்சையை பெற்ற நாடு. கணினி, தொலைபேசி, பொறியியல் துறை விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சவும், களை எடுக்கவும், அறுவடை செய்யவும் தொழில்நுட்பம் பயன்பட்டு வருகிறது. கைத்தொழிலில் அபார வளர்ச்சி பெற்று திகழ்கிறது நம் இந்தியா. கல்வித்துறையில் உலகளாவிய வளர்ச்சி கடைக்கோடியில் இருக்கும் கிராமத்து மாணவர்களையும் சாதிக்க வைக்கும் நாடு. பெண்களையும் நல்ல துணையாக மட்டுமல்ல நல்ல தலைவராகவும் சாதிக்க வைக்கும் பெருமை கொண்ட நாடு. பொதுப்பணித்துறை உலகின் வல்லரசு நாடுகளை மிஞ்சும் அளவிற்கு சாலை வசதிகள், 2 வழிச்சாலைகள், 4 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள் பயணத்தை எளிமையாக்குகின்றன. கடையேழு கிராமத்திலும் சாலை வளர்ச்சி. மக்களின் அச்சப்பட்ட பயணம் இன்று ரசித்து பயணிக்கும் அளவிற்கு இருக்கும் நம் இந்தியா. கப்பல் துறை நம் படைகளில் ஒன்றான கப்பல் துறையை மட்டும் விட்டு வைக்குமா நம் இந்தியா? அதிலும் ஈடு இணையற்ற வளர்ச்சி. வல்லரசு நாடுகளால் மட்டுமே தயாரிக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல் இன்று நம் நாட்டில் தயாரிக்கப்பட்டு ஜனாதிபதி அவர்களை வைத்து ஒத்திகை பார்க்கப்பட்டது. உலக நாடே வியப்பில் ஆழ்த்தியது. ரயில்வே துறை இன்றளவில் வெளிநாட்டவர்க்கே வியப்பூட்டும் வகையில் வளர்ச்சி பெற்றிருக்கும் நம் இந்தியாவில் ரயில்வே துறை. சொகுசு கப்பல் பார்த்திருப்பீங்க, சொகுசு பங்களா பார்த்திருப்பீங்க. எந்த நாட்டிலும் இல்லாத சொகுசு ரயில் படுத்துக்கொண்டே பயணிக்கும் அளவிற்கு நம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயில் தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து சிறப்பான வரவேற்பையும் பெற்றுள்ளது. அது மட்டுமா, சென்னை எக்மோர் முதல் கன்னியாகுமரி வரை வந்தே பாரத் ரயில் பயணிக்கும் வழியில் உள்ள ஊர்களின் சிறப்புகளும் இரயிலில் இடம்பெற்றுள்ளது. மற்றொரு சிறப்பு, வெகு விரைவில் புல்லட் ரயில் அறிமுகப்படுத்த இருக்கிறது நம் இந்திய ரயில்வே துறை என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நோய் இல்லாமல் வாழ்வதற்கு உலகிற்கே யோகாவை தந்த நாடு நம் இந்திய நாடு. இந்தியாவை வெற்றி காகிதம் என எண்ணிய உலக நாடு இன்று மட்டமாய் பறக்கின்ற நம்மை அண்ணாந்து பார்க்கிறது. மகாகவியின் கனவும் நினைவாகி கொண்டிருக்கிறது. கலாமின் வல்லரசு கனவும் நினைவாகி கொண்டிருக்கிறது. நன்றி.